தென்னிந்திய சினிமா தான் எனக்கு ஒழுங்கை கற்றுத்தந்தது. திரையுலகில் எனக்கு காட்ஃபாதர் எல்லாம் இல்லை. நான் சினிமாவிற்கு வந்ததையும் ஹிந்தி திரையுலகிற்கு சென்றதையும் பெருமையாகவே கருதுகிறேன். அதுபோல் நேரம் தவறாமையை மூத்த நடிகை லலிதாவிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன். மலையாளத்தில் நான் அறிமுகமான முதல் படத்தில் லலிதா சேச்சியுடன் நடித்தேன். படப்பிடிப்பு தளத்தில் 7 மணிக்கெல்லாம் தனது முழு ஒப்பனையுடன் காத்திருப்பார். ஆனால் அன்று முழுவதும் ஷூட்டிங்கிற்கு அவர் அழைக்கப்படவே இல்லை என்றாலும் ஏதும் யாரையும் கேட்காமல் அமர்ந்திருந்தது எனக்கு பெரிய வியப்பை ஏற்படுத்தியது. நான் சென்று வருத்தத்துடன் கேட்டேன், சேச்சி, ரொம்ப எனக்கு வருத்தம், இன்று உங்களை ஷாட்டிற்கு அழைக்கவில்லை என்று. அதற்கு அவர், அதெல்லாம் இல்லை, நாளையும் இது போல் காத்திருப்பேன். ஷூட்டிங்கிற்கு எப்பொழுதும் காத்திருப்பது அவசியம் என்றார். அப்படி அவர் கூறியதை நான் மறக்கவே மாட்டேன். இதன் பிறகு நேரம் தவறாமை எனது குணமாகவே மாறிவிட்டது என்கிறார் நடிகை அசின். எனது முதல் காதல் பற்றி பலமுறை கேள்வி எழுப்பப்பட்டது. நான் யாரையும் பார்த்து அவ்வளவு எளிதில் மயங்கிவிட மாட்டேன். ஒருவர் மீது ஈர்ப்பு ஏற்பட உணர்வு ரீதியாக இணைய வேண்டும், தொடர்பும் ஏற்பட வேண்டும். என்னை கவர்வது எவருக்குமே எளிதல்ல, அதற்கு ரொம்பவே கஷ்டப்படணும். என் டீனேஜ் பருவத்தில் இருந்தே நான் இப்படித்தான், யாரையும் பார்த்து மயங்கியதில்லை என்கிறார் நடிகை அசின். அதுபோல் சமீபத்தில் கணவருடன் டைவர்ஸ் என்ற வதந்தி பரவிய போதும் பொறுமையாக அசின், அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் எங்கள் மகளுடன் மகிழ்ச்சியாகவே வாழ்கிறோம் என்று டைவர்ஸ் வதந்திக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார் நடிகை அசின்.